வணக்கம் தோழா. தமிழ்நாடு டெட் தேர்வுக்காக பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம் தீவிரமா. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல வரலாறுல 4வது பாடம், அழகு 4, மக்களின் புரட்சி. இந்த பாடத்தை பத்தி முழு கதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை, நான் சொல்ல போறது கிடையாது. இந்த பாடத்துல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எதை பார்க்க போறோம் அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். அதனால நான் சொல்றது உங்களுக்கு தொடர்ச்சியான கதையா இருக்காது, நான் விட்டு விட்டு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு புரட்சியிலையும் எது முக்கியமான பாயிண்டோ அதை மட்டும் தான் அண்டர்லைன் பண்ணி காட்டுவேன். நீங்க அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி. மக்களின் புரட்சி. ஆங்கிலேயர் காலகட்டத்துல இந்தியாவில் ஏற்பட்ட புரட்சிகள், அதுதான் நம்ம மேஜரா இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதுல முக்கியமானதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி. 1857ல நடந்த பிளாசி போர் தான் இந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு வழிகோலுச்சு. இது நமக்கு தெரியும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 1857ல நடந்த பிளாசி போர், இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி. இதுல நாம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பாளையக்காரர்களின் தோற்றம் தான் பார்க்க போறோம். பாளையக்காரர்களின் தோற்றம் பாருங்க. 1529ல விஸ்வநாத நாயக்கர் மதுரை மன்னர் ஆகுறாரு. அவரோட அமைச்சர் அரியநாதர் அவரோட துணையோட 1529ஆம் வருஷம் பாளையக்காரர் முறையை யார் ஏற்படுத்துறா? விஸ்வநாத நாயக்கர் ஏற்படுத்துறாரு. ஓகேவா? எல்லாமே முக்கியமானது. ரைட். அப்போ மொத்தம் எத்தனை பாளையங்கள் பிரிச்சாங்க? 72 பாளையங்களா பிரிச்சாங்க. ரைட்டா? ஒவ்வொரு பாளையத்தோட உரிமையாளரும் பாளையக்காரர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். தெளிவா? அடுத்தது பாருங்க. அடுத்தது கொடுத்ததுக்கு பாளையக்காரர்களின் புரட்சி. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாளையங்களே ஆக்சுவலா 2ஆ பிரிஞ்சு இருந்திருக்கு. ஒண்ணு கிழக்கு பாளையம், இன்னொன்னு மேற்கு பாளையம். ரைட்டா? கிழக்கு பாளையத்துல இருந்தவங்க கட்டபொம்மனின் கண்ட்ரோல்ல இருந்திருக்கிறாங்க. அவங்கள நாயக்கர்னு சொல்றாங்க. நல்லா பாத்துங்க. கிழக்கு பாளையத்துல இருந்தவங்க பேர் நாயக்கர், கட்டபொம்மன் தலைமையில இருக்காங்க. அடுத்து பாருங்க, மேற்கு பாளையத்துல இருந்தவங்க பூலித்தேவரின் கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க. அவங்க பேர் மறவர்கள். ரைட்டா? இவங்க 2 பேரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பம் கட்ட மறுத்துதான் போராட்டங்களை ஈடுபடுறாங்க. முடிஞ்சு போச்சா? ரைட். இப்ப ஆங்கிலேயர்களுக்கு பாளையக்காரர்கள் கப்பம் கட்டணுங்கிற விஷயம் எப்போ வந்தது, எப்படி வந்ததுன்னா, பாளையக்கார இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா கர்நாடக நவாப் கண்ட்ரோல்ல இருக்கு. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. கர்நாடக போர்ல கடைசியில அந்த நவாபுகள் தோத்து போனதுனால பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூல் செய்யற உரிமை ஆங்கிலேயர் சைடு போயிடுதுங்க. அதுல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க ஆங்கிலேயர் இந்த சைடு தன்னோட கவனத்தை செலுத்துறாங்க. ஓகேவா? ரைட். இதுல நம்ம அடுத்தது பார்க்க போறது பூலித்தேவர். தென்னிந்தியாவிலேயே, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து ஜெயித்த முதல் மன்னர் பூலித்தேவருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன்மா. ஓகேவா? அவரு எந்த பகுதியை சேர்ந்தவர்? திருநெல்வேலி பக்கத்துல நெற்கட்டு சேவல். முடிஞ்சு போச்சா? அடுத்தது இதுல முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வளவலன்னு நிறைய இருக்கும், நான் அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். பூலித்தேவர் இடையில என்ன பண்றாரு, ஆங்கிலேயர்கள்ட்ட தன்னோட நெற்கட்டு சேவலை இழக்கிறாரு. இழந்த பிறகு 1764ல திரும்பவும் அதை கைப்பற்றுறாரு. ஓகேவா? கைப்பற்றின பிறகு திரும்ப 1767ல திரும்பவும் அதை கேம்பல் அப்படிங்கிறவர் பிடிச்சிக்கிறாரு, அவர் ஆங்கிலேய தளபதி. ஓகேவா? கடைசி வரைக்கும் திரும்ப நெற்கட்டு சேவலை பிடிக்க முடியாமலேயே பூலித்தேவர் இறந்து போயிட்டாரு. பூலித்தேவர் தானா தான் இறந்து போனாரு, அவர் ஆங்கிலேயர்கள்லாம் எதுவும் பண்ணல. முடிஞ்சு போச்சா? அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரோட பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. முடிஞ்சு போச்சா? அவங்க அப்பா பேரு ஜெகவீர பாண்டியன். ரைட்டா? மனைவி பேரு ஜக்கம்மாள், சகோதரர் ஊமைத்துறை. ஓகேவா? அவரோட அமைச்சர் செவத்தையா அமைச்சர். ஓகேவா? ஆர்காட் நவாபை பத்தி கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லாது. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துரைக்கும் நடந்த சந்திப்பை போட்டிருக்காங்க, அதுவும் தேவையில்லை. அதுலயும்
அது ரொம்ப ரொம்ப இடுக்கு முடுக்கான வரலாறா போகும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல முக்கியமானது பாருங்க, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு பாருங்க. அதாவது தென்னிந்தியாவுல பாளையக்காரர்களை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதை யாரு உருவாக்குறா? மருதுபாண்டியர்கள் உருவாக்குறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கட்டபொம்மனை வந்து தூக்குல போட்ட விஷயம் தான். இதோ பாருங்க, அக்டோபர் 17, 1799 அன்னைக்கு கயத்தாறுல கட்டபொம்மனை தூக்குல போடுறாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ அவங்க எதுக்காக தூக்குல போட்டாங்க, என்ன விஷயம், அந்த கதைலாம் இப்ப நமக்கு வேண்டாம். எதுக்காக, எங்க தூக்குல போட்டாங்க, இது முடிஞ்சு போச்சு. கட்டபொம்மனை பத்தி பிடிச்சோம். அடுத்து வேலுநாச்சியார். வேலுநாச்சியார்ல முக்கியமானது என்ன? வேலுநாச்சியாரோட கணவர் பேரு ராஜா முத்து வடுகநாதர். ஓகேவா? அவங்களோட மகள் பேரு வெள்ளச்சி நாச்சியார். இவங்க நாடை இழந்த போது இவங்களுக்கு ஒரு காப்பு அவங்கள பாதுகாத்தது விருப்பாட்சியில் உள்ள கோபால நாயக்கர், இல்ல விருப்பாட்சி நாயக்கர் கூட அவர் சொல்லுவாங்க. ஓகேவா? மருது சகோதரர்கள் இவங்கள்ட்ட தான் வந்து தளபதிகளா இருக்காங்க. இவங்களோட உதவியோட திரும்பவும் என்ன பண்றாங்க, இவங்க சிவகங்கையை வந்து பிடிச்சி அரசியா வந்து முடிசூட்டி கொள்றாங்க. இதுல ஒரு முக்கியமானது இருக்கு பாருங்க. முக்கியமானது, இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யாரு? இவங்கதான். இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் அழைக்கப்படுகிறார். முடிஞ்சு போச்சா? அடுத்து மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் வந்து முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர்கிட்ட தளபதிகளா இருக்காங்க. இந்த முத்து வடுகநாதர் தான் நம்ம மேல பார்த்தோம்ல, வேலுநாச்சியார் பார்த்தோம் இல்லையா, வேலுநாச்சியாரோட கணவர். ஓகேவா? ஒரு போர் நடக்குது 1772. அந்த போர்ல வந்து முத்து வடுகநாதர் வந்து கொல்லப்படுறாங்க. வேலுநாச்சியாரோட கணவர் வந்து கொன்னுடுறாங்க. சின்ன மருது இருக்காரு பாருங்க, சின்ன மருதுக்கு ஒரு பேர் இருக்கு. அவருதான் சிவகங்கையின் சிங்கம். சிவகங்கையோட சிங்கம் வந்து சின்ன மருது. ஓகேவா? மோதலுக்கான காரணம் இதெல்லாம் வேணாம். தென்னிந்திய கிளர்ச்சியோட இயர் பாத்துங்க, 1800 1801. இதை ஒரு வருஷம் 1 மார்க்ல பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பாத்துங்க, 1801. இதை வெளியிட்டவங்க யாரு? மருது சகோதரர் தான் வெளியிடுறாங்க. அதை எங்க ஒட்டுறாங்க? ஆற்காட்டு நவாப் அரண்மனையிலையும் திருச்சி கோட்டை சுவர்லையும் வந்து இதை ஒட்டுறாங்க. ஓகேவா? ஸ்ரீரங்க வைஷ்ணவ கோயிலையும் ஒட்டுறாங்க. இங்க பாருங்க, ஆங்கில அரசுக்கு எதிராக மருது சகோதரர் கிளர்ச்சி பண்றாங்க. அந்த கிளர்ச்சி தோல்வி அடைகிறதுனால 1801 அக்டோபர் 24 வீரபாண்டிய கட்டபொம்மன் 1791 அக்டோபர்ல, இவங்க 1801 அக்டோபர் 24 எந்த இடம்னு பாத்துங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டார்கள். ஓகேவா? ரைட்டு. அடுத்து ஊமைத்துறை அதே 1801 நவம்பர் 16 ஊமைத்துறையும் செவத்தையாவையும் எங்க? பாஞ்சாலங்குறிச்சியில தூக்கிலிடுறாங்க. பாத்துங்க. அடுத்து பாருங்க, தீரன் சின்னமலையோட சொந்த பெயரு தீர்த்தகிரி. பாத்துங்க, முக்கியமானது. அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். அவர் எப்ப தூக்கிலிடப்பட்டார்?
1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். வருஷத்தையும் இடத்தையும் பாத்துங்க. அடுத்து வேலூர் கழகம். வேலூர் கழகத்துல பாத்துட்டே வந்தீங்கன்னா, வேலூர் கழகத்தின் காரணமான அந்த தொப்பி இருக்கு இல்லையா, அந்த தொப்பிக்கு காரணமானவர் வந்து இவர் தான். 1803 வில்லியம் கேவெண்டிஷ் பெண்டிங், இவர் தான் காரணம். வில்லியம் கேவெண்டிஷ் பெண்டிங் தான் காரணம். அந்த உடை கட்டுப்பாடை கொண்டு வந்தவர் வந்து இவர் தான். ஓகேவா? அந்த ஒரு தொப்பி போட சொல்றாங்கல்ல, அது ஒரு பாருங்க உடனடி காரணம். 1806 ராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்தோட போட சொல்றாரு. அதை வந்து அக்னிய தொப்பின்னு சொல்லுவாங்க. அக்னிய தலைப்பாகை என்ன சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் முக்கியமானது, பாத்துங்க. அப்போ வந்து அது அந்த கழகம் இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருந்தப்போ கிளர்ச்சியாளர்கள் ஹைதர் அலியோட பையன் பதே ஹைதரை தங்களோட ஆட்சியாளராக அறிவிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மேஜர் அது கர்னல் கிலஸ்பி இருக்காரு பாருங்க. கர்னல் கிலஸ்பி தான் உள்ள போந்து அந்த கழகத்தை வந்து அடக்கிடுறாரு. முடிஞ்சு போச்சா? பெரும்புரட்சி 1857. வேலூர் புரட்சி தான் வந்து இந்தியாவோட பெரும்புரட்சிக்கு காரணமானது அப்படின்றது நமக்கு தெரியும். பெரும்புரட்சியில நமக்கு வந்து உடனடி காரணம் கழகத்தின் தோற்றம், போக்குவரத்து, இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் யாரு பெரும்புரட்சியை கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பாருங்க. இது முக்கியமானது. இங்க பாருங்க, டெல்லியில 2ஆம் பகதூர் ஷா கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூர்ல நானா சாஹிப், ஜான்சி அண்ட் குவாலியர்ல ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியா தோபே அண்ட் பெரேலியில கான் பகதூர் கான், பீகார்ல கன்வர் சிங். இவங்க தான் இந்த பெருங்கிளர்ச்சியை கொண்டு போயிருக்காங்க இந்த ஏரியாவில். ஓகேவா? இந்த கழகத்தை அடக்கியவங்கன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதை பத்தி பெருசா கொஸ்டின் கேட்கறது கிடையாது. நமக்கு தேவையானது தலைவர்கள் யாராவது அங்க லீட் பண்ணாங்கன்றது மட்டும்தான். சோ பெரும்புரட்சியோட விளைவு என்ன? பெரும்புரட்சி 57 நடந்தது. 58ல இந்தியா நேரடியா பிரிட்டிஷார் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு பிறகு இந்திய கவர்னர் ஜெனரல் இருந்தார் இல்லையா, அவரை வைசிராய்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து வைசிராய்னு பேரை மாத்திட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இந்த லெசன்ல உள்ளதான் அழகா உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டேன். லாஸ்டா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க. முடியிற இடத்துல பாருங்க, 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருந்தது. வி.டி. சாவர்கர் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு இதை வர்ணிச்சார். யாருன்னு கேட்பாங்க, என்ன வர்ணிச்சாருன்னு கேட்பாங்க. முடிஞ்சு போச்சா? நான் சொன்ன கொடுத்த இந்த ஹிண்ட்டை மட்டும் இந்த லெசன்ல பாருங்க. இந்த லெசன்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர். ஓகே நண்பர்களே, நன்றி. தொடர்ந்து